ஹலோ மக்களே, என் பேர் அருள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பிசிசிஐ வந்து இப்போ அபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐசிசி சாம்பியன் டிராஃபிக்கு இந்தியன் டீமை ஸ்குவாடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் டீம் ஸ்குவாடு வந்து எப்படி இருக்கா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ எப்போவுமே அஜித் அகர்கர் வந்து நார்மலாக ரிலீஸ் பண்ணுவார். இப்போ இந்த டைம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ப்ரெஸ் மீட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல, இன்க்ளூட் ரோஹித் சர்மா வித் அஸ். அதாவது அந்த பக்கம் வந்து ரோஹித் சர்மா இருந்திருக்காரு. ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அஜித் அகர்கர் வந்து அதாவது ஒரு நல்ல டீம் தான் வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம் ஐசிசி சாம்பியன் டிராஃபிக்கு. அது வந்து இந்த ஸ்குவாடு மூலிமா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து கப்பு அடிக்கும். அதாவது துபாய் ஸ்டேடியத்தில் நம்ம கப் அடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்குவாடை வச்சு இந்தியா அணி வெல்லுமா? அதாவது துபாய் சேனாரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் பிளேயர்ஸ்னால மட்டும்தான் கப்படிக்க முடியாது. ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அந்த மாதிரி எனர்ஜெட்டிக் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இந்திய டீமில் இருக்கிறாங்களான்னு என்று தெரியல. பொறுத்து இருந்தால் பார்க்குறேன். ஸ்குவாடில் வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூசுவல் நம்ம ரோஹித் சர்மா தான் கேப்டன். அவர் ஹிட் பேன் நம்ம எல்லாத்துக்கும் மாதிரியே. வைஸ் கேப்டன் சுப்மன் கில். அதாவது கௌதம் கம்பீர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டீம் கான்ஃபரன்ஸ் காலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஹார்திக் பாண்டியாவை வந்து வைஸ் கேப்டனாக போடுங்க. ஏன்னா அப்படின்னா வந்து ரோஹித் சர்மா ஒரு சில டைம் வந்து பண்ணார். ஹார்திக் பாண்டியா வந்து அதாவது இன்பிட்வீன் கேப்பில் வந்து அழகாக கொண்டு போவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை இன்க்ளூட் அஜித் அகர்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சுப்மன் கில் அதாவது ஃபியூச்சரை வந்து நம்ம எதிர்பார்க்கணும். ஃபியூச்சரை வந்து நம்ம அதாவது ஓடிஐ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2022 வந்து கில்லோட ரெக்கார்டு வந்து வேற லெவலில் இருந்திருக்கு. அதனால வந்து கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுக்கறதா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கில்லுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபியூச்சரை வந்து நம்ம போனேன்னா ஹார்திக் பாண்டியாக்கு ஆல்ரெடி 31 ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால கில்லுக்கு வந்து வாய்ப்பு தந்து கொடுத்து பார்க்கலாம். அதாவது காலத்தில் வந்து ரோஹித் சர்மா இல்லாத பட்சத்தில் கில்லுக்கு கேப்டன்ஷிப் போனாலும் வாய்ப்பு இருக்கும். பட் கில்லு வந்து ஓடிஐ ரெக்கார்ட் நல்லா தான் பண்ணி இருக்காரு. மேபி துபாய் தட் செனாரியோ, அதாவது துபாயோட ஸ்டேடியத்துக்கு அவர் வந்து நல்லா அடிப்பாரான்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நம்ம கிங் கோலி அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் சிரேஸ் ஐயர் எதாவது எடுத்துருக்காங்கன்னா, இந்த 2023 வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து சிரேஸ் ஐயர் இருக்காரு. ஸ்பின்னெலாம் வந்து அவன் அந்த ரகம் ஸ்பின்னு ஒன்று போட்டாலே பவுலர்ஸை வச்சு செஞ்சிருவார். அதாவது சிரேஸ் ஐயர் ஸ்பின்னை வந்து அது மிடில் ஆர்டரிங் வந்து ஒரு 10 ஓவர் பவர் பிளே முடிஞ்சோடனே ஸ்பின்னு கொண்டு வரும்போது சிரேஸ் ஐயர் அந்த மிடில் ஆர்டர் பொசிஷன் இறங்கும்போது வேற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் கார்த்திக் பாண்டியா பவர் ஹிட்டர், அதாவது பட்டு அடிக்காமல் ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபி 2017 பாகிஸ்தான் நம்ம தோக்கும் போது அதாவது ஒரு 4 விக்கெட்டு போயிடும். அதாவது ஒரு 30 ரன் 40 ரன்லேயே 4 விக்கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்தான் பாருங்க, யார் எங்கிருந்தியா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யு செஞ்சார் பாகிஸ்தான் பவுலர்ஸ். இன்க்ளூட் ஸ்பின்னர் எக்ஸ்பர்ட் பின் பவுலர்ஸ் தான் வந்து ஸ்பின்னரை வந்து வச்சு செஞ்சாரு. அது கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட சிக்ஸர் ஜாப்ல எதிர்பாராத விதமாக சடேஜா வந்து ஹார்திக் பாண்டியாவை ரன் அவுட் பண்ணதுனால நம்ம வந்து அந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபியை வந்து தவற விட்டோம். ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக பாகிஸ்தான் மண்ணில் நம்ம விளையாட மாட்டோம். அதனால துபாயில் வந்து இந்தியா வந்து ஃபைனல் போச்சுன்னா துபாயில் தான் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா கப்படிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்குவாடில் வந்து இப்போ ஹார்திக் பாண்டியாவை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரவீந்திரா சடேஜா, அதாவது ரவீந்திரா சடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்க அவர் வந்து அவர் நாக் அவுட் மேட்ச்சில் எதுலையுமே அடிக்கல. பட் இருந்தாலும் 2013 சாம்பியன் டிராஃபியில் அவர் தான் பர்ஃபார்மன்ஸ் 39 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2013 வந்து 50 ஓவர் மழையினால 50 ஓவர் கேமை 20 ஓவர் கேமை வந்து மாற்றிட்டாங்க. 20 ஓவர் கேமை மாற்றும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதில் வந்து விராட் கோலி வந்து 44 ரன்ஸும் ரவீந்திரா ஜடேஜா வந்து கடைசியில் 39 ரன்ல அடிச்சாரு. 39 ரன்ல அடிச்சதுனால நம்ம வந்து ஆன் தி டாப் 130 தான் அடிச்சப்பட்ட அதிலே வந்து டிஃபெண்ட் பண்ணி இந்தியா வின் பண்ணி 2013 சாம்பியன் டிராஃபி. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணி தான் வந்து ஜடேஜா வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஜடேஜா இந்த இதில் பர்ஃபார்ம் பண்ணினா அவர் வந்து வெளியே தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் சிறந்த கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் கேமை ஞாபகம் வச்சுங்க. நாக் அவுட் கேமில் மட்டும்தான் அக்ஷர் பட்டேல் வேற லெவல் பர்ஃபார்ம், அதுக்காகவே அவர் டீமில் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். அதனால டீம் இப்போ பிசிசி அவர் எடுத்திருக்காரு. நாக் அவுட்னா அவருக்கு வந்து அந்த பையனுக்கு பயம் இல்லை சார். அந்த மாதிரி வந்து நாக் அவுட் மேட்ச்னா அவர் அக்ஷர் பட்டேல் தான். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நம்ம 2024 வந்து வேர்ல்டு கப்பில் அவர் தான் வந்து 47 ரன்ஸ் அடித்து இந்தியாவை அந்த டாப்பு கொண்டு தான் விராட் கோலி ஒரு பக்கம் அடித்தாலும். பட் அவரை வந்து அது எமர்ஜிங் நாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் வந்து அக்ஷர் பட்டேலை பின்னாடி இறக்கி விட்டு ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் வந்து அக்ஷர் பட்டேலை எடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ரவீந்திரா சடேஜாக்கு போது அக்ஷர் பட்டேலை எடுக்கலாம் நாக் அவுட் கேமை பொறுத்தவரை. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், அதாவது எல்லாரும் லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், அதாவது ஸ்பின்னை வந்து மேஜிக் பண்ணும். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா டெவரஸ் ஜாம்சி இந்த மாதிரி, அதாவது ஆப்கானிஸ்தான் டீமில் வந்து நூர் அகமது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதில்
ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பின் வேணும்ல, அதுக்கு தான் நம்ம குல்தீப் யாதவ் வந்து ஓடிஐ ஃபார்மெட்டில் வேற லெவல், அதை 10 ஓவர் வீசுவார், 35 ரன் 40 ரன் கொடுப்பாரு. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவாப்புல. எப்படி மேஜிக் ஸ்பின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு பற்றி நம்ம பேசி ஆகணும். ஃபாஸ்ட் பவுலரில் வந்து நம்ம பேசி ஆகணும். ஃபாஸ்ட் பவுலர் வந்து யாரை சொல்கிறது, பும்ராவோட இது இடத்த வந்து யாருமே ஃபில் பண்ண முடியாது. பேக் டு தி ஸ்குவாட் சமி இருந்தாலும், ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் சமி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாலும், அதனால் இந்தியன் கண்டிஷனால பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ அதனால அவர் எடுத்திருக்காங்க மறுபடியும் துபாய்க்கு. பார்க்கலாம். ஆனால் பும்ரா வந்து ஸ்குவாடில் இருப்பார், பட் இருந்தாலும் நாக்கூர் அவரோட பேக் போன் இன்ஜுரியை பொறுத்து மட்டும்தான் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கூட லீக் மேட்ச் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக நாக்கூட்டுக்கு தான் வருவாருன்னு நினைக்கிறேன் பும்ரா. அதை யாரை வந்து பேக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஹர்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற லெவலில் பவுலிங் பண்ணுவார். T20 பொறுத்தவரை அவர் வேற லெவலில், IPL அவர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். பட் இந்த செனரியா, அதாவது ஓடிஐ செனரியா துபாயில் வந்து கொடுப்பாரா அப்படின்னு தான் நம்ம பொறுத்திருந்து தான் பாருங்க. ஹர்தீப் சிங் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப இந்தியன் டீமுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரை மைண்டில் வச்சு நம்ம கண்டிப்பாக உருவாக்குறது நல்லது. ஏன்னா லெஃப்ட் பவுலர் வந்து நம்ம கிட்ட இல்லை, ஜாகிர்கானுக்கு பதில் அப்புறம் எந்த லெஃப்ட் பவுலரும் சரியில்லை நம்ம கிட்ட. அதே மாதிரி ஹர்தீப் சிங்கை உருவாக்குறது ரொம்ப 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 நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். உருவாக்குறதுனால நான் சாம்பியன் ஸ்குவாடில் அவரை எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நிறைய டைம், ஏன் T20 மட்டும் வச்சிருக்கிறீங்க, ஓடிஐ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எடுத்துருக்கிறாங்க, ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத சமியும் ஹர்தீப் சிங்கு, அதாவது நம்ம பும்ரா இல்லை, பட் இருந்தாலும் அதாவது பேக்கப், அதாவது ஓப்பனிங் சரியாக விளையாடலினா ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா பேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SSV ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்து சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து எடுப்பாங்கன்னு தோணுது. பட் ஹர்ஷித் ராணா எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பும்ரா வந்து லீக்ல இல்லைனாலும் ஹர்ஷித் ராணாவை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து என்னன்னா மெயின் காரணம் என்ன, முகமது சிராஜ் இல்லை. ஆனால் 2022 இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பவுலிங் பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் என்னன்னா ரோஹித் வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்டப்போ ஏன் வந்து ஒய் நாட் சூசிங் நம்ம சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து என்ன சொல்லிக்கிறான், அதாவது சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பால்லாம் வேற லெவல் பவுலர் தான். பட் இருந்தாலும் அந்த பாலோட தன்மை குறையும் போது, அந்த பாலோட வந்து கொஞ்சம் ஓல்டு பால் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஒன்லி நியூ பால் மட்டும், அதாவது ஃபாதர் ஆஃப் ஸ்ரீலங்காவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஓல்டு பாலில் வந்து அவர் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. அதனால தான் நாங்கள் சிராஜ் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. பட் இருந்தாலும் இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் இந்த ஸ்குவாட் அப்படியே இருக்கும். அது வந்து பும்ரா மட்டும் மிஸ் அவுட் ஆவார். பார்க்கலாம் இந்த ஸ்குவாட் வச்சு, அதாவது சாம்பியன் டிராஃபியில் போய் கப் அடிப்பாங்களான்னு தெரியல. இதில் வந்து நான் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நான் சொல்லவே இல்லை ஸ்குவாடில். அவர் வந்து நம்ம தனியாக தான் நம்ம சொல்லணும். அது ஒரு கீப்பரை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அந்த கீப்பர் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரிஷப் பந்த். அதாவது ரிஷப் பந்த் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓடிஐ கேம் பொறுத்தளவு ஒரு 30-35 வந்து அடிக்கிறாப்ல. அதாவது 2019 வேர்ல்டு கப்லாம் பார்த்துருக்கேன். ஹார்திக் பாண்டியாவும் ரிஷப் பந்தும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் ஆர்டர் வந்து சடனாக வந்து ஒரு 3 விக்கெட் லாஸ் பண்ணிடுவாங்க நியூசிலாந்து கூட. அதுக்கப்புறம் ரிஷப் பந்துமே நம்ம ஹார்திக் பாண்டியா தான் ஒரு 30-35 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அந்த 30-35 ரன்ஸை வந்து இந்த மிடில் ஆர்டரில் ரொம்ப குரூசியல். அந்த 30-35 ரன்ஸை வந்து ஒரு 70-75, ஒரு 60-65, ஒரு 80-85 அந்த மாதிரி வந்து 2 பேர் கம்பேக் கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அது அடிக்கக்கூடிய வந்து தன்மை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்துக்கு இருக்குது. ரிஷப் பந்த் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து ரீசெண்டாக வந்து சுனில் கவாஸ்கர் சொன்னாலும், என்னதான் சுனில் கவாஸ்கர் சொன்னாலும் ரிஷப் பந்தோட டேலண்ட்டை வெளிப்படுத்தின தருணம் இது. ஏன்னா அவர் 2024 வேர்ல்டு கப்லையும் T20 நல்லா ஆடவே இல்லை, ஒன்றோன்னு இறக்கி விட்டாங்க. பட் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடவே இல்லை. அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஒரு மேட்ச்ல என்ன அடிச்சாரு நினைக்கிறேன், 55 ரன் 42 ரன் நம்ம அடிச்சாரு பாகிஸ்தானோட. கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபியில் கண்டிப்பாக அவர் அடிச்சே ஆகணும். இன்க்ளூட் நாக் அவுட் கேமில் வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி மட்டும் தான். விராட் கோலி வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க. விராட் கோலி வந்து செமிஃபைனல் ஆகட்டும் ஃபைனல் ஆகட்டும் விராட் கோலி வந்து கண்டிப்பாக அடிக்கிறாப்ல. பட் விராட் கோலியே நம்ம இருக்க முடியாது மெயின்னா. ஏன்னா ரோஹித் சர்மா இப்போ ரீசென்ட்லி ஃபார்ம் அவுட் அவர் வந்து இப்போ ரஞ்சி டிராஃபியில் வந்து ஆடுவார்னு சொல்லியிருக்காங்க 23 இப்போ இந்த டேட்டில் ஜனவரி மாதம். பட் கண்டிப்பாக அவர் ஆடி நல்லா ஃபார்மில் வரணும். வந்து விராட் கோலி நல்லா ஃபார்மில் வரணும். இந்தியா வந்து கப் அடிக்கணும், பேக் டு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படின்னு வந்து வரணும். ஏன்னா இப்போ நாங்கள் எங்களை அடிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரோஹித் இந்த கப்புமே அடித்து காமிக்கணும். இப்படியே வந்து கப்பை அடிச்சாருன்னா வேற லெவலில் ஒரு பிளேயர் ஆயிடுவாப்ல. கண்டிப்பாக கேப்டன்சி லெவலில் அவருக்கு எங்கேயோ போயிடும். அதாவது மக்களே நீங்கள் தான் சொல்லணும், இந்திய அணி துபாயில் போயிட்டு ICC சாம்பியன் டிராஃபி வெல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க எனர்ஜெட்டிக் பிளேயர்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நான் சூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது குரூப் ஏ. இது குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் வரலாம், அதே மாதிரி இந்தியா இல்லைன்னா நியூசிலாந்து வரலாம். அப்போ அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் இங்கிலாந்து, இந்த 3 டீம் தான் காம்படிஷன். எனக்கு தெரிஞ்ச செமிஃபைனல் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் வருவாங்கன்னு தோணுது குரூப் பியில். குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து வருவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, இந்தியா வந்து செமி ஆடுவாங்க. அதில் ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் செமி ஆடுவாங்க. அப்புறம் இதை வந்து இந்தியா வின் பண்ணும், அதில் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணும். மறுபடியும் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபைனலு. ஆஸ்திரேலியா கப்பை அடிச்சிருவாங்க எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபைனல் ஐசிசி ஃபைனல்னாலே நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியா தோத்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டைம் அதை மாற்றி எழுதணும்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னோட பொறுத்தளவு இந்தியா ஆஸ்திரேலியா மறுபடியும் ஃபைனல் வரணும். அதில் வந்து இந்தியா வின் பண்ணும். அது விராட் கோலி தான் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கணும். மேன் ஆஃப் தி சீரீஸும் அவர் தான் வாங்கணும். பும்ரா அவுட் ஸ்டார்டிங் பவுலராக 5 விக்கெட் எடுக்கணும் ஃபைனலில். இதுதான் என்னோட ட்ரீமாக இருக்கும். அது நடக்குமான்னு தெரியல. மக்களே உங்கள் கருத்து என்ன? இந்தியா வந்து துபாயில் போயிட்டு ஐசிசி சாம்பியன் கோப்பையை வந்து வெல்லுமா வெல்லாதா? நீங்கள் தான் வந்து வின் பண்ணுமா பண்ணாதா? அதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.